கற்பதே அறம், மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றுமில்லை என்கின்ற விளக்கு வருவது. I like to thank the KCT institutions and my special thanks to Mr. Prabhakaran sir, Mr. Dr. Muthukannan sir, Dr. Annie Jacob, and my special welcome to Mr. Manish Pratap Singh. வருகின்ற என்னுடைய பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கேசியினுடைய என்ஜினியர்ஸ் 25 அப்படிங்கிற இந்த நிகழ்வை நான் கலந்துட்டுருக்கேன் அப்படின்னா ஒரு 3 days பிஃபோர் தான் அவங்களாம் வந்து சொன்னாங்க, நீங்கள் கலந்துட்டு சொன்னாங்க. சார் நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சி நான் தேடி நான் கொடுத்துட்டேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியுமா எனக்கு தெரியல, பட் இது எது சம்பந்தமான நிகழ்ச்சி என்று சொன்ன பொழுது அவங்க they are just explaining about what is engineers 25. இப்போ சொல்லும்போது இப்படி சொன்னால் நான் வருவேன்னு தெரிஞ்சு சொன்னாங்களா என்னன்னு தெரியல சார், நிறையா அரசு பள்ளி பிள்ளைங்க கலந்துக்கிறாங்க சார் என்று அவங்க எடுத்து சொன்னாங்க. உடையாக எத்தனை பணிகள் இருந்தாலும் சரி, முதல்ல நான் வந்துட்டேன், அப்புறம் நான் போகிறேன் என்று நான் ஒத்துக்கிட்டு அன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து இருக்கிறேன். ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி பிள்ளைகளாக இருந்தாலும், உதவி கல்வி பிள்ளைகளாக இருந்தாலும், தனியார் பிள்ளைகளாக இருந்தாலும் அது எங்களோட பிள்ளைகளாகத்தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியை நான் கவனித்து போகும்பொழுது ஏன் நாளைக்கு இந்த அரங்கத்திலிருந்து ஒரு விஞ்ஞானி கண்டிப்பாக வரலாம், அந்த சயின்டிஸ்டை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நான் உங்களெல்லாம் தேடி நான் வந்திருக்கேன். இது நம்முடைய மாநிலத்துக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி தான், உங்களை பார்க்கும்போதுதான் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலன், ஒரு பலம், ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி எங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்க நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் பொழுதுலாம் எங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வை நாங்கள் தெரிவிக்கிறோம். சரி, இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்பு செஞ்சாதான்ப்பா அது அறிவியல், அறிவியல்னால்தான் கண்டுபிடிப்பு தான்ப்பா அப்படிங்கிறதான் கிடையாது. அறிவியல் என்பது எதையும் பகுத்தறிந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணினாலே அது அறிவியல் தான். அந்த அறிவியலை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் யார் என்ன சொன்னாலும் அதை பகுத்தறிந்து பாருங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம். இன்றைக்கி ஒரு கண்டுபிடிப்பு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நான் கண்டுபிடிச்சேன் இதுதான் தீர்வு அப்படின்னு எதையுமே நீங்கள் லிமிட் பண்ணிட முடியாது. நீங்கள் இன்றைக்கி கண்டுபிடிச்சது நாளைக்கு 100 வருஷம் கழிச்சு இல்லைன்னா இது தவறு, இது இப்படி தான் செஞ்சிடணும்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய கண்டுபிடிப்புக்கான அந்த ஆராய்ச்சி, அந்த ரிசர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கேயுமே நின்றக்கூடாது, அது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ சின்ன விஷயமாக இருக்கும், நாளைக்கு கண்டுபிடிக்கப்பட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தோடைய ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸாக கூட அது இருக்கலாம். ஸோ வருகைக்கு பிள்ளைகள் இது என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு நினச்சிடாது. உங்களுக்கு என்னென்னலாம் தோணுகிறதோ அதை அறிவை பயன்படுத்தி கொண்டு அது செய்ய முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம், இந்த கேசிக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல நூற்றாண்டு காலம் கடந்து கண்டுபிடிக்க போகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டுக்கான ஒரு விதை துவங்கின்ற ஒரு இடமாகவும் ஒரு இளைஞர்களாகவும் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்க்கின்றேன். அது அந்த விதத்தில் இன்றைக்கி பல்வேறு பள்ளிக்கூடங்கள்லேருந்து இங்கே கூட நம்முடைய மேடம் சொன்னாங்க, ஆல்மோஸ்ட் மோர் தென் 34 ஸ்கூல்ஸ்லேருந்து 2500 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. அகாடமிக் ஸ்டடீஸ் முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. மார்க் முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் நம்மளால் ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது என்று சொன்னால் தயவுசெய்து தயங்காமல் அதை கண்டுபிடிக்கிற அந்த பணியில் உங்களை நீங்கள் ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ரீசெண்டாக வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி ஒரு கட்டுரை, அது என்ன சொல்லுன்னா, இந்த வாட்டரோட சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு சார்ந்து ஒரு ரிசர்ச்சை பற்றி அவர் சொல்கிறார். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெய்யுது, ஒரு கூரையிலேருந்து கீழே விழுகக்கூடிய அந்த வாட்டர் ட்ராப்ஸ், அது எப்படிப்பட்ட சவுண்ட் அது எழுதுது. ஒரு குழாயில் தண்ணீர் தோணுது, அது பாத்திரத்தில் ஃபில் ஆகும்போது எப்படிப்பட்ட சவுண்ட் அது எழுதுது. ஒரு டீக்கரில் டீ ஆற்றுறாங்க, டீ ஆற்றும்பொழுது என்ன மாதிரியான சவுண்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த சவுண்டை பற்றி அவர் சொல்லும்போது ஆம்பிளிஃபை ஆஃப் த வாட்டர் போரிங் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சியோலில் வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபைட் சவுண்ட் இதன் மூலமாக வாட்டர் ஒவ்வொரு இடத்தையும் விளையாடும்போது இந்த சவுண்டு மூலமாக
நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சாதாரணமாக ஒரு ட்ராப் உழுது அதில் சவுண்ட் ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சது ஒரு மனிதனுடைய உயிரை காக்கக்கூடிய அவருக்கான ஒரு கண்டுபிடிப்பு வரைக்கும் போகுது என்று சொன்னால் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி ஒரு தேதி இருக்குது. அது சார்ந்து அது எதையாச்சும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நாம் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு எம்சிஏ படிச்சிருக்கேன். நான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் சார்ல்ஸ் பார்க்லே எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவர் 1822 கான்செப்ட் ஆஃப் த டிஜிட்டல் ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அவர் கான்செப்டாக அவர் உருவாக்குறாரு. ஆனால் அவருக்கு அன்றைக்கி அதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சில கருவிகள் அவர் இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கிறது. ஆனால் நினச்சி பாருங்க, அந்த கான்செப்ட் 1941 to 42 ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோங்க. இந்த சிஸ்டத்தை உருவாக்குற அளவுக்கு அது வந்துச்சு. அந்த கான்செப்ட் 1822 வந்தது. ஆனால் அது முழுமையடையும் போது 1941, 42 வந்துடும். நீங்கள் அதை தாண்டி நீங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் எவ்வளோ அப்கிரேட் ஆகி நீங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக நான் பார்ப்போம். ஸோ நம்மை பொறுத்தவரைக்கும் இது சின்ன விஷயம் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் சின்னதாக போடுறது விதை மிக. First of all, I want to thank KCC School Management for calling me. Chief guest, Thiru Anil Nayak sir. Guest of honor, MD Prabhakar Raja sir. As when I came, Madam introduced about this event and all other things, and I was very happy that 2,500 students all over the Chennai, different schools have participated in this event, and different areas were covered, and I was also very much proud to know that different branches of technology were open, which are going to impact the Indian society as well as India in longer run of time. See, when you talk about the technology, then you might have seen many businessmen and all other things, but technology can make you earn much more money than expectation within a short span of time. See, the people take even their whole life to earn 10,000 crore, 20,000 crore. But if you have pioneering one technology, you can earn within 1 month, you can go up to 1 lakh, 2 lakh crore. And this can not only change the environment of the country, but also it can give you a technology lead to other countries also. So if any country wants to progress, definitely they have to much more invest on the technologies only. So, if you are talking about the technology, as I have heard that AI and all other technologies have, there is a BTech field also in this area in KCG. So, generally you will see then that innovative ideas generally come from the people who have less in age, like 25, 30 years only, the new ideas comes. As people grows, idea does not come. They try to confine themselves into their own way of living and all other things. Because the AI concept is there, overlooking of data. So we can, as age increases, we learn sometimes noise also, and this we make as a rule. But when you are young, you can take new ideas and you can be very innovative also. So I want to just tell the young people that they should always not be in complaining mode. Whatever constraints you have to try to innovate in those constraints only. Because new leaders like APJ Abdul Kalam, you will see many scientists have proved themselves in this constraint environment itself. So we should not be always in complaining mode. And as I have heard, Tamil Nadu government is doing much more
then whatever requirement is there, it will compare with other state and other states. So definitely it is very very much installed me for that. And see, this is the land of Ramanujan, and if you see the AI technology was come from Elan, and Elan was had also connection with Chennai. So this is the innovative things. So with all this, I want to thank management team and to invite me, and I wish all the best for your future. வணக்கம். கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் டாக்டர் முத்துக்கண்ணன், கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி முதல்வர். இன்றைக்கி வந்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேசிஜி என்ஜினியர்ஸ் 2025 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் இன்றைக்கி நடத்தியிருக்கிறோம். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காக அதாவது கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுடைய டேலண்ட்டை வந்துட்டு வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இது வந்து அமையுது. கிட்டத்தட்ட ஒரு 2500 ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க 32 ஸ்கூலில் இருந்து. இதில் முக்கியமாக வந்து சொல்லி பார்த்தோம்னா இது போக இந்த டேலண்ட்டோடு சேர்ந்து வந்து நாங்கள் சில ஒர்க் ஷாப், செமினார் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இது போக எங்களோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து காட்டியிருக்கிறோம். எங்களோட ஏர்கிராஃப்ட் நாங்கள் வந்துட்டு கிரவுண்ட் ரன் பண்ணி காட்டியிருக்கிறோம். இது போக எங்களோட ஸ்பேஸ் சென்டர் கூட்டு போய் காட்டியிருக்கிறோம். இது போக வந்துட்டு எங்களுடைய AR/VR லேப் ப்ளஸ் நம்ம சிமுலேஷன் லேபில் இவங்களே மாணவர்கள் வந்து ஃப்ளைட்டை அவங்களே ஓட்டி பார்க்கலாம், அதுமாதிரி காரை அவங்களே ஓட்டி பார்க்கலாம். இந்த மாதிரி உள்ள தொழில்நுட்பங்களும் அது போக வந்து AI பொறுத்த வரைக்கும் ஏஐயில் உள்ள டெவலப்மெண்ட் அது ரிலேட்டடாக உள்ள ஒரு ஷாப்பும் இன்றைக்கி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் அமைஞ்சிருக்கு. அது போக அவங்களோட டேலண்ட்டையும் வந்து காட்டுறதுக்கு உண்டான ஒரு களமாகவும் அமைஞ்சிருக்கு. இதில் முக்கியமானது வந்து இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரோபோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ரோபோவை வந்து மாணவர்களே தயார் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாணவர்களே தயார் பண்ண மாணவர்களுக்கு நாங்கள் பரிசு கொடுத்துருக்குறோம். இது மாதிரி வந்துட்டு ஃபேஷன் டெக்னாலஜி, இது போக வந்து ஃபேஷன் டிசைனிங், அது போக வந்துட்டு நம்ம வேறு நம்ம சில இடங்கள்லேயே நம்ம வந்து இது வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமானது கிட்டத்தட்ட ஒரு 32 ஸ்கூலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய மாணவர்களுடைய நம்ம திறமையை வெளிப்பாட்டு உண்டு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு களமாக இது வந்து அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.